நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த பெண்மணி வந்து சரஸ்வதி, இவங்க பேர். ஒரு இருதய நோயாளி, 2 பிள்ளைங்க இருக்குங்க. ரொம்ப கணவர் கிடையாது, எந்த வருமானமும் இல்லை. அரசாங்கம் கொடுக்குற உதவி பணத்தை வச்சு தான் சாப்பிட்ருக்குறாங்க. இறைவன் நல்லால் இந்த வீட்டில் தளம் கிடையாது, இது வந்து மண் தரையாக இருந்துச்சு. நண்பர் மூலிமா வந்து உதவி கிடச்சிது. ஒரு நண்பர் வந்து எங்கூட படித்த நண்பர் வந்து தளம் போட்டு கொடுத்தாப்புல. அப்புறம் இந்த கடப்பாக்கல், பாத்திரம் வைக்கிறதுக்கு, இந்த பீரோ, இந்த ஃபேனு இதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. ஒவ்வொரு நண்பர்கிட்டையும் நான் உதவி கேட்டு அவங்க எல்லாமே உதவி செஞ்சாங்க. இன்னொரு நண்பர் வந்து கரண்ட் எடுத்து கொடுத்தாப்புல. மொத்தம் செலவு கரண்ட்டு செலவு எடுத்து கொடுத்தாப்புல. கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சைட்லேருந்து பூரா தண்ணி ஒழுகுது, எல்லா பக்கமும் தண்ணி ஒழுகுது. இந்த லைனில் வந்து திண்டு மாதிரி கட்டணும், ஒரு 2 கல் செங்கலுக்கு திண்டு கட்டணும். பாத்ரூம் வசதியில் இந்த பெண்மணி நடந்து போக முடியாது, பாத்ரூம் கிடையாது இந்த வீட்டில். பாத்ரூம் போக முடியாத சூழ்நிலை, ஒரு பாத்ரூம் கட்டணும் கேட்டிருக்காங்க. அவனால் பேசக்கூட முடியாது, சரியாக பேச முடியாது. அப்படி சூழ்நிலை இந்த பதிவை பார்த்து நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அந்த பெண்மைக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும். எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், தேவையில்லாத செலவு எவ்வளோ பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற உதவி வந்து கண்டிப்பாக ஒரு பிரோஜனமாக இருக்கும். அந்த பெண்மணி பேசுகிறாங்க. ஹலோ சார், எனக்கு ரொம்ப இதுக்கு உதவி செய்கிறேன். என் பிள்ளைகளுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். இதே பிரச்சனைனால எனக்கு இந்த ஒரு உதவி மாதிரி செய்ய, பாத்ரூம் கட்டி கொடுத்துருங்க சார். எனக்கு நடக்க முடியல, பிள்ளைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். இதை நீங்கள் முயற்சி பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க சார். தயவுசெய்து எனக்கு நான் நடக்க முடியல, பேச முடியல. நண்பர்களே, அதே மாதிரி இந்த பெண்மணிக்கு வந்து 12 வருஷமாக நான் உதவி செஞ்சுட்ருக்கிறேன். சின்ன உதவி என்னோடய செயல் மூலயமா. பெருசாக என்னால் செய்ய முடியல, சின்ன உதவி தான் செஞ்சுட்ருக்கிறேன். இடையில மருத்துவ உதவி, இந்த வீட்டுக்கு பொருட்கள் கொடுக்குறது, சாப்பிட்ற பொருள், உணவுப் பொருளை வந்து ஒரு 12 வருஷமாக கொடுத்துட்ருக்குறேன். இந்த குடும்பத்து மாதிரியே ஒரு 10 குடும்பத்துக்கு கொடுத்துட்ருக்குறேன். என் நண்பர் அவர் வந்து பொருள் வாங்கி கொடுத்துட்ருக்குறாப்புல. என்னால் மேற்கொண்டு உதவி செய்ய முடியல, தனிச்சு என்னால் செய்ய முடியாதுக்காக தான் இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சுக்கிறேன். அது நீங்கள் எனக்கு உதவி செய்ய கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் தான் நான் ஆரம்பித்தேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க ₹1 இருந்தாலும் அது பிரயோஜனமாக சேரும். ஒரு நீண்ட காலமாக சேவை செஞ்சுட்ருக்கிறேன். பெருசாக என்னால் செய்ய முடியல. கல்வி உதவி செஞ்சுட்ருக்கிறேன், மருத்துவ உதவி, இந்த மாதிரி நிறைய சேவைகள், சின்ன சேவை செஞ்சுட்ருக்கிறேன். இந்த பெண்மணிக்கு வந்து முழுமையாக ஓரளவுக்கு தேவைகள் பூர்த்தியாக இருக்குது. இன்னும் சின்ன வேலையில் தான் இருக்குது. பாத்ரூமு, இந்த திண்டு கட்டுறது, இது மட்டும் தான் இருக்கும். முதல்ல ரொம்ப அடுப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கீழே தரையில் வச்சு தான் இது பண்ணுவாங்க. பெருச்சாளி நிறைய இந்த அம்மா கழிச்சிச்சு காலை. அப்போ மண் தரையாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ ஒவ்வொரு நண்பர் மூலியமாக பெற்ற உதவி தான் அது. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ தண்ணி வருது, மேல் பக்கமாக இருந்தால் தண்ணி வருது. இது வந்து அடுத்த ஆள் செவருது வந்து, இது நம்ம செவருன்னு செய்ய முடியாது. அதனால் கீழே வந்து